ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான பார்பி கேக் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பார்பி டால் கேக் ஒரு பர்த்டே பார்ட்டிஸ்க்கு அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் குட்டி குட்டி பசங்களுக்கு ரொம்ப இன்னும் ஈவன் ஸ்பெஷலாக ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி கேக்கை எப்படி ஈஸியாக டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 1 kg சாக்லேட் கேக்கை நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதை ஈவனாக ஒரு 5 ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீழே நம்ம கேக் போட்டு வச்சிடலாம். அதில் லைட்டாக விப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டு கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க்கும் சுகரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்வீட்னஸ்க்காக. அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் சாக்லேட் கனாச் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த சாக்லேட் ஃப்ளேவரை நல்லா தூக்கி கொடுக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் மேலே நான் வந்து சாக்லேட்டை சின்னதாக துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நெக்ஸ்ட் லேயர் ஸ்பாஞ்ச் கேக்கும் ஆட் பண்ணி அதே மாதிரி நம்ம ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியதான். சுகர் சிரப்பை நல்லா நம்மளோட கேக் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈரப்பதமாக இருக்கிற வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா சுகர் சிரப் நல்லா சோக்காக தான் நம்ம கேக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து நல்ல சென்டர் ஃபில்லிங்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி எல்லா லேயரும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நம்ம விப்பிங் க்ரீமில் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட நம்ம விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம லேயர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பார்பி கேக் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்பி கேக் மோல்டில் தான் நான் செஞ்சேன். உங்கள்கிட்ட அப்படி பார்பி கேக் மோல்டு இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக 5 inch டென் 6 inch டெனில் நம்ம ரவுண்டாக நம்ம கேக் பேக் பண்ணி அதை நம்ம பார்பி கேக் மாதிரி நம்ம ஈவனாக ஸ்லைஸ் கட் பண்ணிக்கலாம். பட் அதில் நமக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகுறதுனால நம்ம மோல்டில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வேஸ்டேஜை கம்மி பண்ணலாம். நான் நார்மலாக விப்பிங் க்ரீம் வச்சு தான் அந்த கேக்கு ஃபுல்லாகவே நான் செய்கிறேன். எந்த ஒரு ஃபார்னட்டும் யூஸ் பண்ணலை. விப்பிங் க்ரீமை நல்லா ஈவனாக சைட்லேயும் நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி இன்னும் 2 லேயர் தான் இருக்குது. உங்களுக்கு நடுவில் சென்டரில் உடஞ்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் சென்டரில் சாக்லேட் கனாச் வச்சு கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வேண்டாம். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டெக்கரேஷன் நம்மளுக்கு. இப்போ லைட்டாக ஈவன் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்பேட்சுலா வச்சு. இப்போ கடைசி லேயரையும் மேலே வச்சுட்டு இதுலேயும் நல்லா சோக் பண்ணிக்கலாம் நம்ம சுகர் சிரப் வச்சு. இப்போ விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம ஈவனாக நம்ம க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயும் க்ரம் கோட் கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 hours நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ கேக்கில் க்ரம் கோட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபைனல் நம்ம டெக்கரேஷனுக்கு வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரோசட் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 time நாசில் வச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கேயும் கேப் இருக்கும். அது கடைசியாக நம்ம டெக்கரேஷன் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக அழகான க்யூட்டான ஒரு பார்பி டால் தான் நான் செட்டெல்லாம் வைக்க போகிறேன். உங்களுக்கு பிங்க் கலருக்கு பதிலாக நீங்கள் வேறு மாதிரி வயலட் கலர்ஸ் இல்லைனா வந்து கீழே டார்க் பிங்க் அதுக்கப்புறம் லைட் பிங்க் அந்த மாதிரி நம்ம ஷேடோஸ்லேயே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கலாம். நான் ஒரே கலரே கடைசி வரைக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன். நான் ஈவனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. பார்பியும் அழகாக க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தை பசங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியான பார்பி கேக்கை வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டெக்கரேஷனும் பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. கட் பண்ணுறதுக்கே மனசு வராது நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை இன்னும் நல்லா ஸ்பெஷல் ஆக்குங்க. இந்த மாதிரி பார்பி கேக்கை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.